1000 ஃபீஸ் 30 ரூபாய்க்கு எப்படி சார் கட்டுப்படி ஆகும்? மேனுஃபேக்சரிங் காஸ்ட் எவ்வளோ ஆகுதுன்னு உங்களுக்கே தெரியும். இப்படி தெரிஞ்சே கேட்கலாமா? தோ ரோடன் கூட பார்க்காம பிஸ்னஸ் பேசிட்டு போயிட்டு இருக்காரே, இவர் பேர் தான் சோமசுந்தரம். 40 வயசு, பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும், வீட்டு லோனை அடைக்கணும், பையனோட காலேஜ் ஃபீஸ் கட்டணும்னு 1008 பொறுப்புகள். அதுக்கு ஏத்தா போல டென்ஷனும் கூட. இவ்வளோ பொறுப்பு இருக்கே. இவருக்கு தொழில் தான் முதல் மனைவி. தொழிலை பார்த்துக்கிட்டா எல்லா பிரச்சனையும் சரியாயிடும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. அந்த முதல் மனைவியை பார்த்துக்க சில நேரம் நிஜமான மனைவியையே மறக்கிறது உண்டு. அதே தான் சார், அதே தான். நானும் தெரிஞ்சவங்க தான் அவ்வளோ தூரத்துலேருந்து இங்கே வந்து பிச் பண்ண வந்தேன். நீங்கள் ப்ராடக்டை கூட பார்க்காம இப்படி பேசுறது ஒன்றும் சரிப்படல சார். ஓகே சார், ப்ளீஸ் டோன்ட் வேஸ்ட் மை டைம் தன். தோ இங்க ஐஸ்கிரீமை சட்டையில ஊத்துறது கூட தெரியாம சாப்பிட்டுட்டு இருக்காரே, இவர் பேரு தனபால். 80 வயசு கிழவன். இவரும் சோமசுந்தரம் என்னென்னலாம் சாதிச்சாரோ இவரும் அவர் காலத்துல சாதிச்சிருக்காரு. எல்லாம் பார்த்துட்டு கடைசியில இப்போ இங்க நிக்கிறாரு. இவரும் சோமசுந்தரமும் ஒரே மாதிரிதான். என்ன இவர் எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு நின்றுட்டு இருக்காரு. ஆனா சோமசுந்தரம் இப்பதான் எல்லாத்தையும் பார்க்க போறாரு. இப்ப காலம் இந்த 2 பேரையும் சந்திக்க வச்சிருக்கு. இந்த பெரியவர் என்ன அறிவுரை சொல்றாருன்னு கேட்போமா? பெரியவரே, கொஞ்சம் தள்ளி நிக்கிறீங்களா? அடிக்கிற வெயிலுக்கு ஐஸ்கிரீம்லாம் சட்டையில் ஒழுகுது. நீங்க வாங்கியிருந்தா தெரியும், உங்க புள்ள வாங்கியிருப்பான். அதான் அருமை தெரியாம இருக்கீங்க. எங்க போகணும் பெரியவரே? எதுக்கு இந்த முடியாத வயசுல இப்படி வெயில்ல வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க? உங்களை பார்த்தா எங்க அப்பா ஞாபகம் தான் வருது. அவரும் இதே மாதிரி தான் பண்ணிட்டு இருப்பாரு. ஒரு இடம் உட்கார்றதில்ல, தொல்லை. என்னப்பா தம்பி, வேலை டென்ஷனா? என்ன அட்வைஸ் பண்ண போறீங்களா? முதல்ல சட்டையில ஊத்தாம சாப்பிடுங்க. நானும் உன் வயசுல இப்படிதான் வேலை வேலைன்னு இருந்தேன். இதோ இப்ப பாரு, இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கு. காசு பணம்லாம் நிரந்தரம் இல்லப்பா. அட பெருசு, சும்மா காசு இல்லைன்னா ஒண்ணு இல்லைன்னு சொல்ற. பஸ்ல ஏறி காசு இல்லைன்னு டிக்கெட் எடுக்காம என்ன சொல்றான்னு பாப்போம். காசு முக்கியம் இல்லையாம்ல. சும்மா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி அட்வைஸ் பண்ண வேண்டியது. நானும் வயசெல்லாம் தாண்டி தான் வந்திருக்கேன் தம்பி. உன் காலத்துல என்னப்பா, சாப்பிட்டமா தூங்கினமா வேலைக்கு போனோமான்னு இருந்திருப்பீங்க. இப்ப இருக்கிறவங்களுக்கு தானே தெரியும். மாசமான இஎம்ஐ, கரண்ட் பில்லு, டெலிபோன் பில்லு, பேங்க் லோன்னு 1008 தலைவலி. என்ன தொழில்பா பண்ற? ஏன் சொன்னா கம்பெனில என்ன பண்ண போறீங்களோ? உன்னால என்ன தர முடியும் பெருசு? காசுலாம் தர முடியாதுப்பா. ஆனா என் அனுபவத்துல 2-3 புத்திமதி சொல்ல முடியும். புத்திமதிய கடையில போட்டா கூட 4 காசு வராது பெருசு. இது ஒண்ணு. இந்த பொம்மைலாம் அழகா இருக்கேப்பா. அழகா இருந்த என்ன பிரயோஜனம்? மார்க்கெட் ரேட்டை விட கம்மி விலைக்கு கேட்டா நான் எப்படி விற்கிறது? 1000 தலைவலி. இதை வித்துட்டா எல்லா பிரச்சனையும் போயிடுமா தம்பி? இது 1000 பிரச்சனையில ஒரு பிரச்சனை. 1000 பிரச்சனையா? அதுல ஒரு 5 முக்கியமான பிரச்சனையை சொல்ல. முதல்ல வேலை, அப்புறம் லோன் கிடைக்கணும், அப்புறம் டயபெட்டிஸ் இருக்கு அது சரியாகணும், அப்புறம் சொசைட்டில ஒரு 4 பேர் மதிக்கிற மாதிரி ஒரு நல்ல கவர்மெண்ட் வேலையில போய் உட்காரணும். அவ்வளவுதான். குடும்பத்தை சொல்லலையேப்பா. குடும்பம் குடும்பம் அதுவும் தானே முக்கியம். பணம், அந்தஸ்து, ஆரோக்கியம், தொழில், அப்புறம் குடும்பம். அதெல்லாம் இந்த பொம்மைன்னு வச்சுப்போம். எது முக்கியமான பிரச்சனை தம்பி? பணம் தான். பணம் இருந்தா இப்போதைக்கு எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடும். ஓ, இதுல எது உனக்கு முக்கியமான பொம்மை? தோ இந்த கண்ணாடி பொம்மை. இத செய்யறதுக்கு என்ன கிராஃப்ட்மேன்ஷிப் இருக்கணும் தெரியுமா? ஓ சரி, அப்போ இது பணம். அடுத்து முக்கியமான பொம்மை? அடுத்து என்ன? அந்தஸ்து. அதை இந்த பொம்மைன்னு வச்சுப்போம். இதுதான் அடுத்த முக்கியமான பொம்மை. அடுத்து என்ன சொன்னீங்க? ஆரோக்கியம். அது இந்த பொம்மை. தொழில் அது இந்த பொம்மை. குடும்பம் இதோ இந்த பொம்மை தான் குடும்பம்.
ம் உனக்கு எதெல்லாம் முக்கியமோ அதெல்லாம் வசதியான பொம்மைன்னு சொல்லியிருக்க இல்லையா? ஆ. யோ 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 யோ. வாழ்க்கைனா எல்லாத்தையுமே ஜகிள் பண்ணுறது தான் தம்பி. 1000 விஷயத்தையும் ஷஃபிள் பண்ணணும். நீ எவ்வளோ நல்லா பண்ணுறன்னு பார்ப்போம். யோ, அறிவு இருக்காயா? உடையிற பொம்மையை தூக்கி எறிகிற. இதோ பாரு, எல்லாம் உடஞ்சிருச்சு. எல்லாமே வா உடஞ்சிச்சு. வாழ்க்கையில் நம்ம தேடி போகிற 1000 விஷயங்கள் நமக்கு சாதகமாக போகாமல் ஏதோ ஒரு தருணத்தில் இந்த கண்ணாடி பொம்மை மாதிரி உடஞ்சிரும் தம்பி. அப்போ என்ன ஆனாலும் நம்ம கூட இருக்கிறது நம்ம குடும்பம்தான். இந்த சட்டை என் பையெல்லாம் வாங்கலப்பா, நானே தான் வாங்கினேன். வேலைன்னு திரிஞ்சு அலைஞ்சி குடும்பத்தை தொலைச்சிட்டேன். 10 வயசுல இருந்து அவன் என்கிட்ட சரியா பேசாம வளர்ந்து இப்போ என்னை முதியோர் இல்லத்தில் சேர்த்துட்டான். அவனை குறை சொல்லி ஒன்றும் இல்லை. நான் சரியா அவன் மேலே அன்பு வச்சிருக்கணும். கடைசியாக அவன்கிட்ட சந்தோஷமா இருந்தது அவனுக்கு 8 வயசு இருந்திருக்கும். திருவிழா அப்போ ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தப்போ அவன் என் தோல் மேலே உட்காந்து சாப்பிடும்போது ஏற்பட்ட கரை இது. என்னோட மகனும் நானும் சந்தோஷமா இருந்த ஒரே நினைவு இதுதான். என்னை பார்த்தா உனக்கு உன் அப்பா ஞாபகம் வருதுன்னு சொல்ற, ஆனா உன்னை பார்த்தா எனக்கு என்ன பார்த்தா மாதிரி இருக்கு. நீயே என் நிலைமைக்கு ஒரு நாள் வந்துட போற. என்கிட்டயாவது ஒரு சட்டை இருக்கு. உங்க சட்டை ரொம்ப சுத்தமா இருக்கு தம்பி. ஹலோ, சொல்லுமா. இல்லை, வீட்டுக்கு சீக்கிரம் வந்துடுவேன். வேலை எல்லாம் முடிஞ்சிடுச்சு.